தாய்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் மாங்ஸ் எல்லாரையும் ஏமாத்தி பிளாக்மெயில் பண்ணி மில்லியன் கணக்குல காசு வாங்கியிருக்காங்க. மாங்ஸ்க்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் டிசிப்ளின்ஸ் இருக்கு. அவங்க மத்த ஹியூமன்ஸ் மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபடாம குடும்பம் குழந்தை இந்த மாதிரி எதுவுமே இல்லாம தனியாவே வாழ்ந்து டிசிப்ளின்டா இருப்பாங்க. ஆனா தாய்லாண்டை சேர்ந்த மிஸ் கஃப்ன்ற ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 9 மாங்ஸ் கிட்ட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்திருக்காங்க. கஃப் இது பண்ணது எல்லாமே காசுக்காக தான். ஏன்னா அந்த 9 மாங்ஸ் கிட்டையும் வந்து பிளாக்மெயில் பண்ணி உங்களோட ட்ரூ கலர் இதுதான் நான் வெளியில சொல்லிடுவேன், எனக்கு நீங்க காசு கொடுங்கன்னு சொல்லி அவங்களை பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. சோ இது எப்படி போலீஸ்க்குலாம் தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா சில சீனியர் மாங்ஸ் அவங்க டெம்பிள்ல இருக்கக்கூடிய மணியை திருடி இந்த பொண்ணுக்கு பிளாக்மெயில் பண்ண இந்த பொண்ணுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாமே அந்த டெம்பிளை விட்டு எஸ்கேப்பும் ஆயிருக்காங்க. சோ இவங்களை தேடி போலீஸ் போறப்பதான் இந்த ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிய வருது. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமா இருந்த கஃபோட வீடை செக் பண்றப்போ அந்த மாங்ஸோட எடுத்த 80,000 போட்டோஸ் போலீஸ் ஆஃபீஸர் சீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய ஒரு மாங்க் கூட இவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்குன்றதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தாய்லாந்துல இருக்கக்கூடிய மாங்ஸ் மேல ஒரு பெரிய நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க கவர்மெண்ட் மாங்ஸ் யாராச்சும் அவங்களுடைய கடமையை மீறினா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த வீடியோ பார்த்திருக்க நீங்க இந்த இஷ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.